கேரளாவில் பிரபல நடிகர் படப்பிடிப்பு தளத்தில் நடிகையிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார் எழுந்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், கேரளாவில் இளைஞர்கள் மட்டுமின்றி பலதரப்பு மக்களிடையே போதைப் பொருள் கடந்த சில வாரங்களாக அதிகரித்திருப்பதாக, போதைப் பொருள் பழக்கமும் செய்துதான் அதே போன்று அது புழக்கத்தில் அர்த்தமாக விடப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தற்பொழுது முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் கலால், அதே போன்று காவலர் துறை, வருவாய்த்துறை, அது மட்டுமின்றி அனைத்து துறைகளையும் ஒன்றிணைத்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு என்ற ஒரு குழுவை அமைத்து தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கல்லூரி, பள்ளிகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் செய்துதான் அதே போன்று போதைப் பொருள் புழக்கம் மற்றும் அதை பழக்கத்திலிருந்து கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் பிரபல நடிகையான வின்சி அலோசியஸ் என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சூத்திர வாக்கியம் என்ற ஒரு திரைப்படம் படப்பிடிப்பு தளத்தில் வைத்து பிரபல நடிகர் ஒருவர் தனக்கு குடி போதையில் தன்னிடம் நடக்க முயன்றதாக ஒரு குற்றச்சாட்டை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஒரு தரப்பு மக்கள் வின்சி அலோசியஸுக்கு ஆதரவாகவும், அதே போன்று ஒரு சில மக்கள் அவர்களுக்கு எதிராகவும் கருத்துக்களை நேற்றைய தினம் முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வின்சி அலோசியஸ் சம்பந்தப்பட்ட நபர் பெயருடன் திரைப்பட நடிகர் சங்கமான அம்மாவிடம் புகார் என்பது அளித்திருக்கிறார். புகாரை தொடர்ந்து அவர்கள் 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து இதன் உண்மை தன்மையை விசாரிக்க அவர்கள் அனுமதித்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி 3 பேர் கொண்ட குழு விசாரணை என்பது நடத்தி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த நடிகையிடம் தவறாக நடக்க முயன்ற அந்த நடிகராக கருதப்படும் சமீபத்தில் வெளியான அஜித்தின் குட்பேட் அட்லி அந்த திரைப்படத்தின் வில்லன் நடிகரான சைன் தாம் சாக்கோ என்பவர் நேற்று இரவு கொச்சியில் ஒரு ஹோட்டலில் 3வது மாடியில் 314 அறை எண்ணில் தங்கியிருப்பதாக அந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு தகவல் என்பது கிடைத்தன. தொடர்ச்சியாக அந்த அறையில் அந்த சம்பந்தப்பட்ட நடிகர் போதைப் பொருள் புழக்கத்தில் விடுவதாகவும் அந்த ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு உடனடியாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் அங்கு சென்றனர். ஆனால் இவர்கள் செல்வதை முன்கூட்டியே தெரிந்த அந்த நடிகர் அங்கிருந்து அவசரமாக மாஸ்க் அணிந்து அங்கிருந்து 3வது மாடியிலிருந்து 2வது மாடிக்கு குதித்து அங்கிருந்த நீச்சல் குளத்தில் விழுந்து அங்கிருந்து தப்பி சென்றார். தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த காட்சி என்பது வெளியான நிலையில் சம்பந்தப்பட்ட நடிகர் தான் அந்த பகுதியிலிருந்து தப்பி சென்றார் என்ற ஒரு கோணத்தில் கலால் துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். ஒரு புறம் அந்த நடிகைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரம், மறுபுறம் போதைப் பொருள் புழக்கத்தில் விட்டது என 2 வழக்கும் தற்பொழுது சம்பந்தப்பட்ட நடிகரை துரத்தி வரும் நிலையில் அவர் நேற்று இரவு முதல் தலைமறைவாக இருக்கிறார். இந்த நிலையில் போதைப் பொருள் புழக்கத்தில் விட்டதாக தற்பொழுது கலால் துறையினர் நடிகர் சைன் டாம் சாக்கோ மீது வழக்கு பதிவு செய்து அவரை தற்பொழுது தேடி என்பது வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த காட்சி என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மறுபுறம் அந்த நடிகையிடம் தற்பொழுது காவலர்கள் விசாரணை என்பதை நடத்தி வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் காவலர்களும் நடிகர் மீது வழக்கு பதிவு செய்த ஒரு வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே நடிகர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் என்பது அதிகரித்து வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கேரளாவில் ஏற்படுத்தியிருந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு பின் மீண்டும் ஒரு வழக்கு என்பது தற்பொழுது பதியப்பட்டிருக்கும் சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி. கேரளாவில் படப்பிடிப்பு தளத்தில் நடிகையிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறி நடிகர் ஒருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.